ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 15. பஞ்சவடிக்கு வந்த அப்புறம் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, மகரிஷி குறிப்பிட்ட தேசம் இதுதான், புஷ்பங்கள் நிறைந்த மரங்கள்லாம் எங்கும் இருக்கிறத பாரு, பஞ்சவடிங்கிறது இதுதான், எந்த இடத்துல ஆசிரமத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாபுரத்துலயும் நீ பாரு, சீதைக்கு புஷ்பங்கள் இடத்துல ரொம்ப ஆசை உண்டு, அதனால அப்படிப்பட்ட மரங்கள்லாம் நிறைய இருக்கிற இடமா பாரு, சுகமா படுத்துக்க கூடிய இடம் எனக்கு தேவை, அதனால மேடு பள்ளம் இல்லாத மிருதுவான மணல் பிரதேசமா இருக்கிற இடமா எனக்கு பாரு, புஷ்பங்கள் தர்ப்பம் ஜலம் எல்லாம் கிட்டக்க இருக்கிற இடமா பாரு, எல்லா சிசுருஷையும் நீதானே பண்ணணும், அதனால நம்ம எல்லோருக்கும் அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாரு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். இப்படி தன்னோட சௌக்கியத்தையும் ஆலோசித்து சொன்ன வார்த்தைகளை எல்லாம் பொறுக்காம, சுவாமி தாங்கள் பிரபு, நானோ தங்களுடைய தாசன், தங்களுடைய சொரூபம் வேறு, அடிமையா வேலை செய்யறதே என்னுடைய சொரூபம், இது நீங்கள் வைகுண்டத்துல இருக்கும் போது மட்டும் இல்ல, அவதார காலத்திலும் எப்போதும் உண்டு, தங்களுக்கும் சீதைக்கும் சுகமான இடத்தை பாரு அப்படின்னு நீங்கள் கட்டளையிடுவது எனக்கு அழகு, என்னோட சௌக்கியத்தை ஆலோசிக்கிறது தகாது, அதனால தாங்களே தங்களுக்கு அனுகூலமான இடத்தை தேடி எனக்கு உத்தரவு மட்டும்தான் தரணும் அப்படின்னு சொல்றான் லக்ஷ்மணன். ராமன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு நன்னா யோசித்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தால லக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சுண்டு, குழந்தை, இந்த இடம் மேடு பள்ளங்கள்லாம் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, புஷ்பமுள்ள மரங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆசிரமத்தை இங்கே ஏற்படுத்திக்கலாம், நல்ல வாசனை உள்ள மலர்ந்த தாமரைகள் இருக்கக்கூடிய ஓடைகள்லாம் சமீபத்துல இருக்கு, மகா ஞானியான அகஸ்தியர் சொன்னபடி கோதாவரியும் பக்கத்துல இருக்கு, கரைகள்ல புஷ்ப விருட்சங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு, மலைகள் அதிக தூரத்திலும் இல்ல அதிக கிட்டத்திலையும் இல்ல, மான்கள் கூட்டங்குட்டமா நடமாடுறது, மயில்கள்லாம் கூவுறது, பக்கத்துல அழகிய குகைகள்லாம் இருக்கு, ஆச்சா பனை பச்சிலை பேரீச்சை பலா மா நீர்க்கடம்பு திச்சினி புன்னாகம் தேன் மா அசோகம் மஞ்சாடி சம்பகம் தாழை சந்தனம் ஸ்பந்தம் நிலக்கடம்பு கருப்பு கஞ்சாங்கோரை எலுமிச்சை கருங்காலி பலாசு பாதிரி வன்னி, இது போன்ற பலவிதமான மரங்கள்லாம் இங்க ரொம்ப செழிப்பா வளர்ந்திருக்கு, இது ஒரு புண்ணியஸ்தலம், இது பரிசுத்தமான இடம், மிருகங்களாலும் பட்சிகளாலும் நிறைஞ்சு இருக்கு, இந்த இடத்துல ஜடாயுவோட சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ரொம்ப வேகமாக ஒரு விஸ்தாரமான ஆசிரமத்தை விடுவிடுன்னு கட்டினார். மண்ணால சுவர வச்சு மூங்கில்களை எல்லாம் நாட்டி மேல விட்டத்தெல்லாம் போட்டு வன்னி மர கிளைகளை எல்லாம் அதன் மேல பரப்பி மர உரிகளால செஞ்ச கயத்தை போட்டு இருக்க கட்டினார். அதுக்கு மேல நாணல் தர்பை கோரை இலைகள் இதில் எல்லாத்தையும் பரப்பி கரையை எல்லாம் மேடு பள்ளம் இல்லாம ஒழுங்குபடுத்துறார். பிறகு கோதாவரியில நீராடி புஷ்பங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து வாஸ்து பூஜை முதலிய கிரகசாந்திகளை எல்லாம் எப்படி பண்ணணுமோ அதுபடி பண்ணி ராமனை அழைச்சின்னு வந்து காமிக்கிறார். அவரும் சீதையும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். ராமன் சொல்றார், லக்ஷ்மணா, இந்த பர்ணசாலைய ரொம்ப அழகா கட்டியிருக்க, உங்ககிட்ட எனக்குள்ள சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல, அதுக்கு தகுந்தபடி வெகுமதி பண்ண இப்போது எனக்கு சௌகரியம் இல்ல, அதனால அதுக்கு பதிலா உன்னை மிக்க பிரேமையோடு நான் அணைச்சுக்கிறேன், சீதையோடு தனியா இருக்க ஒரு இடம் வேணும்னு நான் நினைச்சேனே தவிர அத உங்ககிட்ட சொல்லல, ஆனா என் அபிப்பிராயத்தை எப்படியோ நீ தெரிஞ்சுண்டு பண்ணியிருக்க, தசரதருக்கு வெகு காலம் வரையில புத்திரன் இல்லாமல் பிறகுதான் நாம பிறந்தோம், அதனால நாம் க்ஷேமமா வசிக்கணும் அப்படின்னு சந்திரபலம் நட்சத்திரபலம் முதலியவர்கள்லாம் யோசித்து தசரதர் நமக்கு வீடு அமைச்சதை போல இந்த ஆசிரமத்தை நீ நமக்காக கட்டி இருக்க, நீ ராஜகுமாரனாக இருந்தும் உன்னோட சௌரியத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என் சௌரியத்தையே நினைச்சு இந்த பர்ணசாலைய கட்டியிருக்க, என் சந்தோஷத்தையே உனக்கு மேலான பிரயோஜனமாக அடைஞ்ச புத் என்ற நரகத்தில் இருந்து பிதாவை கரையேற்றுகின்றவன் புத்திரன், என் இஷ்டத்தை பூர்த்தி செய்யாமல் இருப்பதே நமது பிதாவிற்கு நரகத்தை போன்றது, நீ ஏன் இஷ்டப்படி நடக்கிறதால
அந்த நரகத்திலிருந்து அவரை கரையேற்றிட்ட. தான் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் என் இஷ்டத்தை பூர்த்தி பண்ணினார். தான் இறக்கும் போது அந்த காரியத்துல ஒன்ன நியமனம் பண்ணியிருக்கார். அதனால என் பிதா மரணம் அடையல, நீயே எனக்கு பிதா. உன் ரூபமாக என்னுடைய சகல மனோரதங்களையும் அவர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ராமன் சொல்றார். அந்த இடத்துல சில காலம் சுகமாக அவள்லாம் வசிச்சுட்டு இருந்தா. சீதையாலும் லக்ஷ்மணனாலும் சகல பணிவிடைகளும் செய்யப்பட்டு ராகவன் தேவலோகத்துல இந்திரன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி அங்க சுகமாக காலத்தை கழித்தார் அப்படின்னு சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 16வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.